ஆர்டிஜி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க இயக்குனர் தமிழ் பாரதி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்ல சிரிப்போட வந்திருக்கிறீங்க. அந்த புன்னகை தான் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. எனக்கு அவ்வளவு தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் எஸ், என்னதான் இவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் பல பேரை வந்து பின்னாடி இருந்து நீங்க இயக்கி இருக்கிறீங்க, பல பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கிறீங்க. அண்ட் இப்போ உங்களை நாங்க இன்டர்வியூ பண்ண போறோம். அதுவும் இல்லாம பல சம்பவங்களுக்கு நீங்க வந்து பின்னணி காரணமாலாம் இருந்திருக்கிறீங்க தெரிய வந்தது. அதனால அது டீடைலா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்? எஸ், நீங்க பண்ண ஒரு ஷோ, நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். குயிலி மேடம் வந்து பண்ண ஒரு கலைஞர் டிவில வாழ்ந்து காட்டுவோம். இல்ல, வாழ்ந்து காட்டுவோம் நான் செய்யல. ஓகே, அதுக்கப்புறமா அந்த செஞ்சது. அதுல ஒரு சம்பவம் நடந்தது. பல பேரை வச்சு யூடியூப்ல பேசினவரை கடைசியா அங்க வாயடக்கி வச்ச ஒரு சம்பவம் வந்து ஷகிலா மேடம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாம அவருடைய பொண்ணிய வந்து ஓரினை சேர்க்கை அப்படின்றது அவங்களோடதான் லவ்ல இருக்காங்க அந்த மாதிரிலாம் பேசி அதுக்கப்புறமா பின்னாடி இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஷோ நீங்க வந்து டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமா, அதுக்கு இல்ல, இது வந்து ஓப்பனா சொன்னோம்னா அந்த ஷோ குயிலி மேடம் கிட்ட பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷக்கிலா வந்து எங்கள் கூட ஷூட்டிங் வந்துட்டாங்க, ஃபாரின் வந்துட்டாங்க. தாய்லாந்து போயிருந்தோம், அங்கே ஷூட்டில் இருந்தோம். அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, நான் சும்மா பேசும்போது ஷக்கி வந்து எனக்கு வந்து ஒரு 25-30 வருஷம் இருக்கும்னு வச்சுங்களேன். நீண்ட நாள் நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னேன். இல்லை நான் வந்து அண்ணன் பைல்வான் அண்ணன் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அதில் கடைசியில் வந்து வேறு மாதிரி போய் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாருமே என்னை அங்கே ஊரில் தேடுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நான் வந்து இங்கே தாய்லாண்டில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் ரீச்சபிள் இல்லை. ஆனால் ஸ்விக்கி வந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க அந்த பாடகருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸ்விக்கி, அவங்க ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இந்த மாதிரி பயங்கர டேரிங்காக பேசியிருந்தீங்க, இந்த மாதிரி யாருமே பேசலையே, நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுனீங்க, அதுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. சுச்சி கேட்டோன்னையும் இவங்க வந்துட்டு இல்லாமல் நான் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, எமோஷ்னலாக வந்து அந்த பொண்ணை ஷக்கீலாவை தப்பான வார்த்தைகள்லாம் பேசி, ஆமாம், ஒரு பான் மூவி ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி, அப்புறம் வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்கலாம் சொல்லி, அதாவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்து மெட்ராஸில் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சுச்சி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஊர்லேருந்து வரும்போது சொன்னேன், நீ வந்து ஷக்கிலா சேனலே இருக்குல்ல, ஏன் நீ வந்து அதை நீ யூஸ் பண்ணாமல் இருக்க, இது ஒரு பெரிய டூலாச்சே, நீ பேசலாமே அப்படின்னோடனே, சரி நீயே வந்து பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது என்ன பேச போகிறாங்க, ஏது பேச போகிறாங்க. எனக்கு பைல்வான் அண்ணாங்கிட்டே நல்ல பேச்சுவார்த்தையில் தான் நான் இருக்கிறேன். அவங்க பேசுவார் கொள்ளுவாருன்னு. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது என் ஒய்ஃபை உட்கார வச்சு நான் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஆக்சுவலி ஷக்கிலா சேனல்னால் அவங்க வந்து ஆங்கராக இருந்துட்டு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட அங்கே உள்ட்டாயிருச்சு. என் ஒய்ஃபை வந்து ஆங்கர் ஆக்கிட்டாங்க. ஆங்கர் ஆனோடனையும் அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு அங்கே அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ, என்னென்ன வந்து இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இவர் தன்னை வந்து தப்பாக பேசியிருக்காங்க, அம்மாவை பற்றி தவறாக பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். ரொம்ப ஸ்வீட்டான ஹார்ட் தான் அவள். ஆனால் பார்க்குறக்கு ஆள் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு என்ன பண்ணிட்டா பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி அவர் வந்து பைல்வான் ரங்கநாதனில் பைத்தியக்காரன்லாம் பேசி ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. ஒன் டேலேயே அது பயங்கரமாக போச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா ஒருத்தர் தாக்கிக்கிட்டே இருக்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. சினிமாங்கிறது ஆரோக்கியமான விஷயம். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தாய் மடி வயிற்றில் பிறக்க முடியாத காரணத்தினால பிற தாய் மடி வயிற்றில் பிறந்தாலும் ஒரே இடத்துல சங்கமமாகி இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம தூக்கி பிடிக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிற நம்மளே ஒருத்தரை இது பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்த உடனே ரைஸ் ஆகிட்டார். மறுபடியும் அவர் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். எனக்கு வந்து பெண் ஆதரவு அதிகம் அப்படி இப்படின்னு பேசினார். ஷக்கிலா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து மக்களுடைய பைட்ஸ் எடுப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவருக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்களா இல்லை இது எனக்கு என்னென்னா அது தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிட்டோமா, இல்லை வந்து இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு பார்க்கும்போது என் மனசாட்சி என்ன சொல்லுச்சுன்னு சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். அந்த புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் முடிவு பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, நம்ம இந்த சினிமா வந்து நம்ம குடும்பம் தானே, இந்த குடும்பத்தில் இருக்கிற நம்ம சகோதரிகளவே தப்பாக பேச வேண்டிய அவசியம் என்ன, ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அவர் வந்து அந்த டிவியில் வந்தது அந்த பேப்பரில் வந்ததுன்னு அவர் வந்து சொல்கிறாரே தவிர, ஒரிஜினலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு தப்பு செஞ்சுட்டா
நேராக போய் பயில்வான் அண்ணனை கூப்பிட்டு அண்ணா நான் இப்படி போய் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் பேசுங்க நேராக சொல்லுவாளா? அப்படி நடக்கவே நடக்காது. இவருக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு தான் அவர் பேசுகிறாருங்கிறது அவரே சொல்கிறாரு. நம்ம யூடியூப்பை வந்து நல்ல கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். பயில்வான் அண்ணன்னு சொன்னாவே அவருடைய பயில்வான்கிற அந்த உடம்பு தான் ஞாபகம் வருது. இது எப்படி ஃபிசிக்கலில் நான் ரெடி பண்ணேன்னு இன்றைக்கி வந்து அவர் 100 பேர்த்துக்கு அவர் ஆதாரமாக சொல்லலாம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நேர்த்தியான முறை. அவர் எம்ஜிஆரோட ரசிகராக இருந்திருக்காரு. அப்படி அந்த பற்றி அவர் பேசலாம். எத்தனையோ நல்ல விஷயங்களை அண்ணன் டெலிவரி பண்ணலாமே. ஏன் இப்படி அவதூறுகளை சொல்லி சொல்லி இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நான் பேச ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஷகிலாவையும் நான் மன்னிப்பு கேட்க வச்சேன், இனிமேல் இப்படி பேசக்கூடாதுங்கிறத. ஏன்னா வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. தன்னுடைய ஒரு இன்னைக்கு இருக்க சமுதாயம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறதே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ எல்லாமே சொல்கிறாங்கல்ல, ஜெண்டர்ஸ் நிறைய ஜெண்டர்ஸை கம்பேர் பண்ணி அவங்க வாழ்றது தப்பில்லைன்னு சட்டமே சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது பயில்வான் அண்ணனோட ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறதா இல்லை லெஸ்பியனாக பார்க்குறதா, அது அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் தான் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி நம்ம சபையில் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் புரிய வச்சு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கும்போது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வந்து நம்ம வாழ்ந்து காட்டுவோம் இதில் வந்து ஷகிலா பேசும்போது பொண்ணை பற்றி சொன்னோன்னே அண்ணன் மூஞ்சி மாறிடுச்சு. அவர் என்ன பேசுறதே தெரியாமல் அவர் பேனிக் ஆகுறாரு. அதுக்கு டக்குன்னு அவர் வந்து வாதத்தை வேற எல்லாம் கொண்டு போகிறாரு. ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாரு. அப்போது குயிலி மேடம் கேட்கும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு விஷயம்னா இவ்வளோ துடிக்கிறீங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்கச்சி, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பதட்டப்பட்டு. உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பயப்பட மாட்டாங்க. பொய்யா இருந்ததுன்னா எவனோ ஒருத்தன் தப்பாக சொல்லியிருக்கான், அதை மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு வாமிட் பண்ணிங்கன்னா அவன் சொன்னதுனால நான் சொன்னேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அது நியாயமாக இருக்காதுல்ல. அப்படிங்கிறத தான் நாங்கள் நியாயத்தை பண்ணோம். கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு அவசரமாக சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அண்ணன் வந்து அனுப்பி விட்டாரு. நான் ஷகிலாட்ட சொன்னது தான், இது வார் கிடையாது, 2 பேரும் ஒரே இதில் இருக்கும், அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி தான், இது இனிமேல் இதை நம்ம வளர்த்தக்கூடாது, இதோட முற்றுப்புள்ளி வச்சுக்கோ, இல்லைன்னா நான் இதுக்கு மேலே நான் வந்து கண்டினியூ பண்ணலன்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் அதோடு நிறுத்திட்டாங்க. அவரும் வந்து புறம் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஏதோ கடவுள் வந்து என்ன ஒரு காயினாக யூஸ் பண்ணியிருக்காரு. 2 பேர்த்துக்குமே நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம இருக்கிற சினிமாவை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கைகளும் உங்களுடைய யூடியூப்பும் உதவியாக இருக்கணுமா தவிர இதை தூற்றுவதற்காக இருந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பதிவாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து கெட்டதா, சமூகத்துக்கும் கெட்டதாக இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லலாம். உண்மை. தேவையில்லாம ஒருத்தவங்களுடைய ரகசியத்தையோ இல்லைன்னா காது வழியா கேட்டதை வந்துட்டு சொல்றது தவறானதுதான். அண்ட் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கிறாரா, பேசுறாரா? இல்லை, நான் அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட பேசல, ஸ்ட்ரெயிட்டாக பேசல. பட் வந்து கண்டிப்பாக நான் பேசும்போது நானும் சொல்லுவேன், நேராக பார்த்தா சொல்லுவேன். இல்லை, அது புரிதல் அண்ணனுக்கு வந்தனால தான். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துலையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பேசி தான் எங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீடிங் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லைன்னு கண்டிப்பாக ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, பசங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அது நியாயமாக பட்டதுனால தான் இப்போ நிறுத்திட்டார். இப்போ வந்து திரை விமர்சனம் பண்ணுறாரு, நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. எப்போவுமே யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு தவறு செய்கிறேன்னு வச்சுங்களேன், 4 பேர் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் 10 பேர் நம்மளை எதுக்குறாங்க. காயின் ஹேவ் போத் த சைட்ஸ். நம்ம தான் திங்க் பண்ணணும், நம்ம எந்த காரணத்தில் நம்ம நிற்கணுங்கிறது திங்க் பண்ணணும். அண்ணன் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளை இனிமேல் நடக்காத ஒரு விஷயங்களை பேச மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப பயில்வான் அவர்கள் மாதிரி பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து அவர் நிறுத்தினோடனே மற்றவங்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து பைரசி மாதிரின்னு வச்சுங்களேன். இது வந்து எல்லாருமே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் நான் சொல்ல வரல. வருமானம் சம்பாதிப்பதற்கு நல்ல வழிகள் 1000 இருக்குது. நீங்கள் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு உங்களுடைய மனசு போல தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போ வந்து நான் ஷகிலா வச்சு நான் தான் டைரக்ட் பண்ணேன்னு ஏன் வந்து இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறேன்னா, அன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் அவங்க நடந்ததுக்கு அப்புறமா இதில் நான் இருக்கேங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் எதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாற்றங்கள் உருவாகிறதுக்கு கடவுள் வந்து அவர் மனசுல வந்து ஒரு நல்ல விஷயத்தை விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி தான். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு பெரிய அளவில் அப்படியே புகஞ்சு அணையறதுக்கான காரணமாக இருக்கிறீங்க. அதில் ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷம். இல்லை, ஷகிலா வந்து ஒரு பெரிய ஏன்னா வந்து தன் வசப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வந்து ஒன்று அடங்கி போகணும், இல்லைன்னா அக்ரெசிவ் ஆகணும். அடங்கி போகாமல் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங். ஏன்னா யாருமே பேசலை. இப்போ ஒரு பொண்ணை பற்றி பேசுனாங்கன்னா அந்த பொண்ணு போய் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அந்த பொண்ணுக்காக வந்து மற்றவங்க யாராவது வந்து நின்றுருக்கணும். ஆனால் யாருமே எதுவும் பண்ணல, இவனே வந்து கேட்கல. ஆனால் ஒரு முடிவு எடுத்தா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதனால் அன்றைக்கி வந்து கலைஞர் டிவியில் கூப்பிட்டோன்னே இவங்க போனாங்க. போய்
என்ன பேசினாங்கிறது நான் வந்து இவங்க இந்த இந்த ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க. அப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே பார்க்குறேன் எபிசோட. என்ன பேசியிருக்காங்க என்ன ஏதுங்கிற. ஆக்சுவலி அது வரைக்கும் அந்த ஷோவை பார்க்காதவங்களாம் கூட அந்த ஒரு எபிசோட பயங்கரமா பார்த்தாங்க. அது உண்மைதான். நான் மிரண்டுட்டேன் உண்மையாகவே. 1,00,000 வியூஸுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. டக்குன்னு ஒரு நாள் நைட்டில் மாறுச்சு. அது ரொம்ப வைரலாக போச்சு. நான் என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, ஐயோ நான் இப்படி பேசியிருக்கேனே, அவங்க கூட போய் உட்காந்து ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அவனை மரியாதையே கொடுக்காதேங்கிறாங்க. அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்மளை மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்துட்டு இருந்த நம்ம மதிக்காத இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய வக்கரமான வார்த்தைகள் தான். நம்ம போட்டுட்டோம், அதனால் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஷக்கீலா அந்த முடிவு எடுத்தாங்க. ரொம்ப உண்மையாகவே க்ளோரிஃபையிங்காக இருந்ததான்னு கூட அவருக்கு கண்டிப்பாக மனசு கஷ்டப்பட்டுருப்பாரு. இவர் சொல்ல அவங்க சொல்ல அப்புறம் மறுபடியும் வேறு இன்டர்வியூஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அது நின்றுச்சு. இப்போ எனிவே அதாவது கையால அடிக்கிறதோ அதெல்லாம் தாண்டி வலியை விட நாக்கால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தும். நம்ம சொல்ற சொல்லு வந்து மறுபடியும் திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அத வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஸ்டாப் பண்ணி, ஆனா ட்ரெண்டிங் வீடியோ இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். அண்ட் இதே மாதிரி பல வீடியோஸ்க்கான நிறைய பின்புலத்தை வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை பத்தி நன்றி.